வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தங்கள் திறன்களால் பூமியில் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் புதிய போர்க்கப்பலான INS தமால் வரும் ஜூலை 1ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. கனிஷ்கா குண்டுவீச்சு தாக்குதலின் 40வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0 சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருது வழங்கி உள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகம் காலநிலை மாற்ற நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்றும் நிலைத்தன்மை என்பது இனி ஒரு முழக்கமாக மட்டுமல்லாமல் தேவையாகவும் உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள இந்திய செலவு கணக்காளர்கள் நிறுவனத்தின் தேசிய மாணவர் பட்டமளிப்பு விழா 2025 உரையாற்றிய அவர், மாணவர்கள் தங்கள் திறன்களால் பூமியில் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கூறினார். மேலும் இந்திய செலவு கணக்காளர்கள் நிறுவனம் இந்திய பொருளாதாரத்தை உலகின் வலிமையான ஒன்றாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திருமதி முர்மு தெரிவித்தார். இந்தியாவில் கணக்கியல் நடைமுறைக்கு நீண்ட வரலாறு உண்டு என்று கூறிய குடியரசுத் தலைவர், இந்நிறுவனத்தின் பாடத்திட்டங்கள் எதிர்கால இந்தியாவிற்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆற்றிய உரைகளின் தொகுப்பு சிறகுகள் நம் நம்பிக்கைகள் தொகுதி 2 என்ற புத்தகத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மாலை புதுடெல்லியில் வெளியிட்டார். அப்போது பேசிய பாதுகாப்பு அமைச்சர், புத்தகம் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை அடைவதற்கு மக்களை ஊக்குவிக்கும் என்றார். மேலும் இப்புத்தகத்தில் நாகரீகம், கலாச்சாரம், கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட தலைப்புகள் இடம்பெற்றுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் மத்திய மண்டல கவுன்சிலின் 75வது கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தையும் சேர்ந்த 2 மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதுவரை அனைத்து மாநில அரசுகள், மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் ஒத்துழைப்புடன் கடந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு மண்டல கவுன்சில்கள் மற்றும் நிரந்தர குழுக்களின் 61 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்வு காணும் சிறப்பு நீதிமன்றங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்படும். இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் சேவை, நல்லாட்சி, ஏழைகள் நலன் என்ற கொள்கைகளின் அடிப்படையில் புரட்சிகரமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. இந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய துறைகளில் அரசு மேற்கொண்ட முக்கிய முயற்சிகள் குறித்து ஆகாஷ்வாணி சிறப்பு தொடர் ஒன்றை வழங்குகிறது. அந்த வரிசையில் இந்தியாவின் சிறுபான்மை மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி, வாய்ப்பு மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த 11 ஆண்டு காலமாக சிறுபான்மையின சமூகத்தினர் கல்வி, பொருளாதாரம், உள்கட்டமைப்பு போன்றவற்றில் குறிப்பிடத்தகுந்த அளவில் முன்னேற்றம் காணும் வகையில் மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்து பல திட்டங்கள் மூலம் செயல்படுத்தி வருகிறது. இதில் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் திட்டத்தின் மூலம் மட்டுமே 18,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய சிறுபான்மையினர் மேம்பாடு மற்றும் நிதிக் கழகம் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், ஜைனர்கள் போன்ற சமுதாயத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 752 கோடி ரூபாய்க்கு மேல் கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஹஜ் பயண பயனாளிகளுக்கு ஹஜ் ஸ்வீதா செயலி மூலம் அவர்களது நலனை உறுதி செய்துள்ள அரசு ஹஜ் பயணத்தில் ஈடுபடும் தன்னார்வலர்களுக்கு பயணம் குறித்த பயிற்சிகளை அளித்து வருகிறது. மேலும் வக்ஃபு வாரிய சொத்துக்களை பராமரிக்க வெளிப்படைத்தன்மை, ஆளுமையை வலுப்படுத்தும் வகையில் வக்ஃபு திருத்த சட்டம் 2025 அமல்படுத்தி உள்ளது. மேலும் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கான ஜியோ பார்சி திட்டத்தின் மூலம் பார்சி உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களை கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் சமூக நலனில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்து மேம்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. கல்வி உதவித்தொகை, பாரம்பரியத்தை பாதுகாப்பது, மறுமலர்ச்சி உள்ளிட்டவற்றில் முன்னேற்றம் காண உதவும் பல திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு செயலாக்கப்படுகின்றன. இவை வெறும் கொள்கை அளவில் மட்டும் இல்லாமல் அரசின் உறுதிமொழியாகவும் இருக்கிறது. இந்திய கடற்படையின் புதிய போர்க்கப்பலான INS தமால் வரும் ஜூலை 1ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த போர்க்கப்பல் 125 மீட்டர் நீளம் மற்றும் 3,900 டன் எடை கொண்டது. இக்கப்பல் இந்திய கடற்படையின் மேற்கு பிரிவில் இணைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. கனிஷ்கா குண்டுவீச்சு தாக்குதலின் 40வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இது குறித்த செய்தி தொகுப்பு. 1985ஆம் ஆண்டு இதே நாளில் கனடாவில் இருந்து புதுடெல்லி வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தை அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் தீவிரவாதிகள் குண்டு வீசி தாக்கியதில் 329 பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் கனடாவை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் காலிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது. கனிஷ்கா வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கோழைத்தனமான தாக்குதலை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று தெரிவித்தார். இதனிடையே மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு பல்தேவ் சிங் ஹவுலாக், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அரவிந்தர் சிங் லவ்லி, திரு குர்வீர் சிங் பிரார் மற்றும் பாஜக மூத்த தலைவர் திரு தருண் சுக் உள்ளிட்ட 8 பேர் அடங்கிய இந்திய குழுவினர் அயர்லாந்தின் கார்கில் உள்ள அகாகிஸ்டான் நினைவிடத்தில் கனிஷ்கா குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய அமைச்சர், இந்த துயர சம்பவம் மனிதகுலத்தின் மீது ஏற்பட்ட ஒரு கரை என்றும் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் இன்றைக்கு உண்மையான அச்சுறுத்தலாகவே உள்ளது என்றும் கூறினார். அஞ்சலி நிகழ்ச்சியில் அயர்லாந்து பிரதமர் திரு மார்டின் மற்றும் கனடா அமைச்சரும் கலந்து கொண்டனர். புகையிலை இல்லா இளைஞர் நலம் இயக்கம் 2.0வை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருது வழங்கியுள்ளது. 2024-25ஆம் ஆண்டில் இந்த இயக்கத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல், கல்வி நிறுவனங்களை புகையிலை இல்லாத கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல், காவல்துறையுடன் இணைந்து புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்று சோதனை நடத்துதல், மருத்துவ மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 20 புதிய புகையிலை பழக்க மீட்பு மையங்களை நிறுவுதல், மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை பெற்றுக்கொண்ட டாக்டர் எஸ். கோவிந்தராஜன், டாக்டர் சி. வெங்கடேஷ் ஆகியோர் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு ஆகியோர் உடன் இருந்தனர். 2025-26ஆம் கல்வியாண்டில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ள தனியார் கல்வி நிறுவனங்களில் முதுகலை பட்டப்படிப்புகளான எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ மற்றும் எம்எஸ்சி படிப்புகளில் சேர தகுதியான மாணவர்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களை www.ptuniv.edu.in மற்றும் www.pgacpdy.in ஆகிய வலைத்தள முகவரிகளில் அறிந்து கொள்ளலாம் என்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே போர் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் அமெரிக்காவும் இணைந்ததை தொடர்ந்து உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் கப்பல்கள் வழித்தடமான ஹார்மஸ் ஜலசந்தியை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஈரானிய அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இது கருதப்படுகிறது. முன்னதாக அமெரிக்காவின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ், இது ஈரானுக்கு எதிரான போர் அல்ல என்றும் அந்நாட்டின் அணு ஆயுத திட்டத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் ஆராக்சி பேச்சுவார்த்தைகளுக்காக இன்று மாஸ்கோ சென்றுள்ளார். இதற்கிடையே ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 72வது நினைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் முயற்சியில் அர்ப்பணிப்புடன் துணிச்சலுடனும் செயலாற்றியவர் முகர்ஜி என்றும், ஷியாமா பிரசாத்தின் தன்னிகரற்ற பணியை நாடு என்றும் நினைவு கூறும் என்றும் பிரதமர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா, சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் நாட்டுக்காக அரும்பணி ஆற்றியவர் முகர்ஜி என்று கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தங்கள் திறன்களால் பூமியில் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் புதிய போர்க்கப்பலான INS தமால் வரும் ஜூலை 1ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது.
கனிஷ்கா குண்டுவீச்சு தாக்குதலின் 40வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0வை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருது வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.